இனிய பொழுதிலே என்னை 35 வருடங்களாக வளர்த்து இன்னும் எனக்கு சோறு போட்டு கொண்டிருக்கும் தெய்வத்திற்கு இணையான என் தாயையும், இந்த சென்னை வீதியிலே ஒரு பாடலாசிரியனாக தெருக்களிலே சுற்றி கொண்டிருந்த என்னை இந்த அரங்கு மத்தியிலே ஒரு இயக்குனராக அழகு பார்த்திருக்கிற என் தங்க தயாரிப்பாளர் துவார்ஜி சந்திரசேகர் அவர்களையும், மற்றும் என்னை சினிமா துறையிலே ஒரு உதவி இயக்குனராக அறிமுகப்படுத்திய என் குருநாதர் சி ஜெரால்ட் அவர்களையும். அவர் எவ்வளவு நேர்மையானவர். இன்னைக்கு இந்த படம் முடிஞ்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்கள் ஸ்பாட்ல கேமராமேன் சுகுமார், மைனா சுகுமார், அவர் நானும் படம் தான் எடுத்தோம். வேற எந்த இது பெட்டி இது ஃபிலிம் வரல, ஸ்டாக் வரல, அல்லது இன்னும் பேமெண்ட் ப்ராப்ளம், இப்படி எந்த விஷயமும் எங்கள் காதுக்கு வரல. கேமராமேன் சுகுமார் சொன்னார் படம் முடிச்சிருக்கும் போது, எங்கே பணம் வந்துச்சு எங்கே போச்சுன்னே தெரியல, படம் முடிஞ்சு நிற்கிறோம், எல்லாமே ஸ்பாட் பேமெண்ட். இப்படி ஒரு தயாரிப்பாளரை நான் பார்த்ததில்ல. நான் ஒரு 10 படம் வேலை பார்த்துருப்பேன். எல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே இல்லாமல் படம் ஒரே ஷெடியூலில் முடித்து வந்தோம். போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்தது, எல்லாமே தெளிவாக நடந்தது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர் கணக்கிடுறாரு. நீங்கள் படம் டிஸ்கஷன்லேயே ஒரே வாட்டி தான் கதை கேட்டார். என்னை சிங்கப்பூர்லேருந்து கூப்பிட்டு சொல்லுவார், ஏகாதசி இந்த கிளைமேக்ஸில் அந்த ஷாட்டு கொஞ்சம் இப்படி வச்சுக்கலாமான்னு சொல்லி அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இந்த படத்தில் அவர் வேலை பார்த்தார். படம் முடிஞ்சு படம் போட்டு பார்த்துட்டு அவர் சந்தோஷப்பட்டார். என் ஆத்மா திருப்தி. அவர் சொன்ன படத்தை எடுத்து கொடுத்தேன், அவர் சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருக்கும். அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் இசை வெளியீடு, ஒவ்வொரு விஷயமும் அந்த விளம்பரத்துக்கு எங்களை விட சிங்கப்பூர்லேருந்து வேலை பார்க்குறாரு. ஆடியோ வெளியீடு எங்கே வச்சுக்கலாம், வித்தியாசமாக எப்படி விளம்பரங்கள் பண்ணான்னு சொல்லி தொடர்ந்து இவர் எங்களை ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு நல்ல தயாரிப்பாளர். அவங்களுக்கு விசுவாசமாக இந்த படத்தை நல்லா நான் எடுத்து கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். நிறைய விஐபிஸ் இந்த படத்தை பார்த்துருக்காங்க. பாக்கியராஜ் சார், வெற்றிமாறன், ஜனநாதன் சார், பழனி பாரதி அண்ணன், அறிவுமதி அண்ணன், இப்படி நிறையா விஐபிஸ் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல கமெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு, நிறைவாக இருக்குது. இந்த படத்தின் தயாரிப்பாளருக்குத்தான் நான் அடுத்த படத்தை இயக்குகிறேன். படத்தை இயக்குவதற்கு முன்பும் படத்தை இயக்கி கொண்டிருக்கும் போதும் 2 முறை நான் சிங்கப்பூர் சென்றிருந்தேன். அங்கே நான் அவரை பார்த்த சூழல் வேறு. ஏறத்தாழ ஒரு 500-600 தொழிலாளர்கள், ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம், அவருக்கு ஆலோசனை வழங்க 2-3 பிஏக்கள் மற்றும் தகவல் தொடர்பாக என்று சகல விதங்களிலும் ஒரு தனி ராஜாங்கமே நடத்தி கொண்டிருக்கின்றார். நான் அவரிடம் கேட்டேன், நீங்கள் ஏன் வந்து திரைப்படத்துறைக்கு வந்தீர்கள் என்று. இல்லை ராஜ்குமார், நான் தெரிஞ்சோ தெரியாமல் ஃபர்ஸ்ட் வீரசேகர்னு ஒரு படத்தை எடுத்துட்டேன். நான் எங்கேயுமே தோத்ததா சரித்திரமே இல்லை. இதே தமிழ் சினிமாவில் நான் ஜெயிச்சு காட்டுவேன், அதுக்காக நான் தொடர்ந்து படத்தை எடுத்துக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி நண்பர் பேசும்போது சொன்னார், நேர்மையான தயாரிப்பாளர், அதில் எல்லளவும் சந்தேகம் வேணாம் அப்படிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு நேர்மையான, எல்லா வகையிலும் பணபலத்திலும் சரி ஆள் பலத்திலும் சரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் தமிழ் துறைகளுக்கு வேண்டும். அவர் என்றென்றும் நிலைத்து நின்று தொடர்ந்து ஜெயிக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். அடுத்த தம்பி இயக்கியிருக்காங்க. அடுத்ததா இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். ஏன்னா ஒரு இடத்தில் கூட, ஒரு காட்சியில் கூட இயக்குனரின் எண்ணத்தை மீறாமல், கதையின் போக்கை மீறாமல், அதாவது கவிஞர் நந்தலாலா சொன்னது போல மறைந்திருந்து ஒரு வாழ்க்கையை படம் பிடித்தது போன்ற அவருடைய ஒளிப்பதிவு. உதாரணமாக படத்தில் ஒரு காட்சியில் கதாநாயகியும் தோழிகளும் விறகு பொறுக்கிக் கொண்டிருப்பார்கள். அப்பொழுது மழை வரும். நான் இதை கிராமத்தில் அடிக்கடி சந்திச்சிருக்கேன். திடீர்னு காட்டுக்குள்ள மழை வரும். அப்போ இரவு மாதிரி இருக்காது, பகல் மாதிரி இருக்காது. அந்த நேர்த்தி ஸ்கிரீன்ல கொண்டு வரது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை தம்பி சுகுமார் மிகவும் அற்புதமா பண்ணியிருக்காரு. நான் ஏகாதசியை கேட்டேன், ஏன்னா நிஜமாவே மழை வந்துச்சு, அதில் செட் பண்ணி எடுத்தீங்களா அப்படின்னு. இல்லைண்ணே, செட் பண்ணி தான் எடுத்ததான். அந்த அளவுக்கு மிக அருமையாக அதை பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக இந்த படத்தோட இசையமைப்பாளர் பரணி, எனக்கு நெடுநாள் நண்பர். எப்போதுமே அவர் பண்ற படத்துல ஒரு பாடலாவது சிறந்த ஒரு மெலோடி இருக்கும். இந்த படத்துல அந்த மாதிரி உசுர திருடி போறான்னு ஒரு அருமையான மெலோடி கொடுத்திருக்காரு. அதுவும் இல்லாமல் எல்லா பாடலையும் மிக சிறப்பாக பண்ணியிருக்காரு. நிச்சயமா அந்த படம் அவருக்கு ஒரு பேர் வாங்கி தரும். மீடியா சகோதரர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை இதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்னா, இந்த படத்தோட இயக்குனர் ஏகாதசி என்னோட தம்பி, என் பக்கத்து ஊர், என் சொந்தக்காரன். அப்புறம் இந்த படத்தில் ஒளிப்பதிவாளர் என் தம்பி சுகுமார். இவங்கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் பேசிக்காக வந்து ஒளிப்பதிவாளர், வெறும் சினிமாட்டோகிராஃபர். கதை பண்ணுறது எப்படி கதை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா வராது. நிறைய பேர் அப்படி தான் யோசிச்சு பார்க்குறாங்க, வெறும் அதோடு இருந்துட்டு போயிடலாம். இவன் கதை சொன்னது எப்படின்னா, நான் ஊரில் வாழ்ந்துட்டு இருக்கோம், அவன் பக்கத்து ஊர். அவர் கதை சொல்கிறான், இந்த ஊரில் இருந்து இங்கே பள்ளிக்கூடம் போகிறாங்க, பள்ளிக்கூடம் போனால் இங்கே வர்றாங்க, வந்ததுக்கப்புறம் இது பண்ணுறாங்க, இப்படி ஒரு ஆர்டரில் ஒரு கதை சொல்லி வரான். நான் வாழ்ந்த வாழ்க்கையவே ஒரு படமாக சொல்கிறான். அடடா, கதைங்கிறது இவ்வளோதான் போல இருக்கு அப்படின்னு அப்போ தான் யோசிச்சப்போ அவன் ஊரில் ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, அதை அவன் ஒரு கதையாக சொல்கிறான். அப்போ என் ஊரில் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கும் இல்லையா, இதை நம்ம கதையாக பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சது தான் மயில். என்ன ஒன்று, அந்த மயிலின் படத்தை நான் கதையாக வந்து, தம்பி வா உனக்கு ஒரு கதை சொல்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அந்த மயில் கதையை கேட்டோன்னே சூப்பராக இருக்குண்ணே இது அப்படின்னு அவன் வந்து, நானும் ஒர்க் பண்ணுறேனே அந்த படத்தில் அப்படின்னா. ஒர்க் பண்ணோம், அந்த படம் பண்ணியிருக்கோம், ரிலீஸ் ஆக போகுது. இப்போது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை அப்படின்னு நான் படம் பண்ணுறேன்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஏதோ பண்ணுறாங்க. இப்போ பண்ணி முடிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ ஆடியோ ரிலீஸு நான் பண்ண மயில் படம் ரிலீஸ் ஆகலை, 3 வருஷமாக நிற்கிது. நான் பண்ணது யார்? பெரிய ப்ரொடியூசர். நான் பண்ண படம் வந்து பெரிய ப்ரொடியூசர். அவர் வந்து இப்போ வந்து ஏகாதசி பண்ணதுக்கு சார் சந்திரசேகர் சார் வந்து இப்போ தான் ஒரு ப்ரொடியூசராக வந்துட்டு இருக்காரு. அவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறார் இந்த படத்தை. எனக்கு பண்ண பெரிய ப்ரொடியூசரு 3 வருஷமாக அந்த படத்தை வெளியிடல. அவர் பெரிய ப்ரொடியூசர். இப்போ யார் பெரிய ப்ரொடியூசரு, யார் சின்ன ப்ரொடியூசர்னு கணக்கு போட்டு பார்க்குறப்போ, யார் உண்மையாக நேசிக்கிற ப்ரொடியூசர் தயாரிப்பாளர் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து சாரை வந்து பெரிய கடவுள் மாதிரி தெரியுது. எனக்கு வித்தியாசமான விழா, திரைப்படத்துறையில் பாடல் வெளியீட்டு விழா நடத்துவது என்பது அவர்களுடைய சக்தியை பொறுத்து. ஆனால் துவார் சந்திரசேகர் அவர்களும் சக்தி படைத்தவர் தான், மிகப்பெரிய சத்தியவான். அவர் நினைச்சிருந்தால் சத்தியம் தேட்டர் நடத்திருக்கலாம். ஆனால் அதை விட மனித சக்தி, கடவுள் சக்தி நிறைந்த இந்த கூடத்தில் அவர் நடத்திய இந்த இசை வெளியீட்டு விழா உண்மையிலேயே இதுதான் ஒரு மனநிறைவு, இதுதான் ஆண்டவனுடைய ஆசி. இதற்கு முத்தாய்ப்பாக பத்திரிகை நண்பர்கள் இத்தனை பேர் இங்கே வந்து இடம் பார்க்காமல், எந்த இடம் எவ்வளோ நேரமாகும் அதை கூட கவலைப்படாமல் ஒரு வித்தியாசமான இந்த திரைப்படம் நடைபெறுகின்ற இந்த இடத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் பொறுமையாக இருந்து நீங்கள் இந்த திரைப்படத்தை விளம்பரப்படுத்துவது வாங்கும்போது உங்களுக்கு முதலில் எங்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துவார் சந்திரசேகர் அவர்கள், அவரை பற்றி என் அன்பு தம்பி எஸ்பி ராஜ்குமார் அவர்கள் நான் பேச நினைத்ததை பாதி அவர் பேசி முடித்து விட்டார். காரணம், அவர் அந்த படத்தின் இயக்குனர் தயாரிப்பாளர் நல்ல பெருமையாக அவர் பேசினார். நான் துவார் ஊரில் இருக்கும் அந்த தாய் திரு அபிராமி ராமநாதன் அவர்கள் ஐயா அவர்கள் கூறினார், வள்ளியம்மை சக்தி படைத்த தெய்வம் என்று துவாரில். அந்த துவாரில் இருக்கும் அந்த வள்ளியம்மை தாய் இந்த துவார் சந்திரசேகரை தமிழ் திரையுலகத்துக்கு நீண்ட தூரம் பயணம் செய்து, வெற்றி பயணமாக செய்து, நல்ல அற்புதமான திரைப்படங்களை, காவியங்களை எடுத்து தமிழக மக்களுக்கும், தமிழ் திரையுலகத்திற்கும், உலக மக்களுக்கும் இவர் பேரும் புகழும் பெற அந்த வள்ளியம்மை தாயை வேண்டி முதலில் அவர் வாழ்த்துகிறேன். இரண்டாவதாக, இந்த திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஏகாதசி அவர்கள், ஏகாதசி அவர்களுக்கு உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நிச்சயமாக மேலிருந்து ஆசை புரிந்து கொண்டிருப்பார். பாடலாசிரியர்கள் யாரும் வந்து பாடல் எழுதுவதும் சரி, கவிஞர் மட்டும்தான் திரைப்படத்துறையில் இயக்கி தயாரித்து ஒரு பண்ணவர். இப்போ இருக்க பாடலாசிரியர் நிறைய பேர் அற்புதமான பாடல்களை ஏற்றுகிறார்கள், அது வேற விஷயம். ஆனால் நீங்கள் அத்தனை பாடலாசிரியர்களுக்கும் இந்த திரைப்படத்தின் மூலம் மிகப்பெரிய ஒரு மரியாதையை சம்பாதித்து கொடுக்க போறீர்கள். கவிதை போன்ற ஒரு படத்தினுடைய பெயர், அற்புதமான ஒரு இது. நீங்கள் எல்லாம் சொன்னாங்க, தடுங்களே கிடையாது. ஒரு உங்கள் திறமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நிகழ்ச்சி. சவுண்ட் இல்லாமல் டபுள் பாசிட்டிவை பார்த்தே பிரமிச்ச விழா இது. அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள்.
நீங்கள் தெரு தெருவாக சுற்றி போய் எந்நேரம் திரைப்படத்துறையில் பாதி பேர் தெருவை சுற்றி வந்தால் நீங்கள் வந்து உலகை சுற்றிக்கிறான். கொஞ்சம் பொறுங்கள், கை நிறைய உங்களுக்கு காசு வர போகிறது. இந்த திரைப்படம் விஷுவல் பார்த்தவொடனே ரொம்ப அற்புதமாக எக்ஸ்ட்ராடனரியாக இருந்தது. வித்தவுட் சவுண்ட் அந்த கேமராமேன், எடிட்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருடைய டீம் ஒர்க் நல்லா தெரியுது. நான் துவார் சந்திரசேகர் சார் சொன்னேன், நிச்சயம் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஒரு சுப்பிரமணியபுரம் போன்று ஒரு தரம் வாய்ந்த திரைப்படமாக உங்கள் வாழ்க்கையில் இது அமையும். நீங்கள் மேலும் மேலும் படம் தயாரித்து கொண்டு இருப்பீர்கள். இந்த படத்தின் இசையமைப்பாளர் சகோதரர் பரணி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். என்னுடைய சகோதரர் ஜீவன் அவர்கள் கூறினார், திரைப்படத்துறையில் நுழையும் போது எல்லாருமே பெரிய தயாரிப்பாளர் தான் வருகிறோம். ஆனால் போக போக நாங்கள் கொடுக்க வெற்றி பெரியதாகிறது, தோல்விகள் கொடுக்கும்போது நாங்கள் சிறிய தயாரிப்பாளர் ஆகிறோம். அதனால் நீ கலங்க வேண்டாம். உங்கள் திரைப்படத்தை விரைவில் வெளியிட நாங்கள் வந்து அந்த நீங்கள் கூறிய அந்த பெரிய தயாரிப்பாளர் நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் வீற்றிருக்கும் என் உடன்பிறவா சகோதரன் பாண்டியன் அவர்களே, மேடையில் வீற்றிருக்கும் மற்றும் பெரியோர்களே, வந்திருக்கும் என் இனிய நண்பர்கள், உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். முதலாவதாக சந்திரசேகரன் ரொம்ப தூரம் தெரியாது, ஆனால் இவருடைய ஊரை தெரியும். இவர் வந்து துவார் ஊரை சேர்ந்தவர். அங்கதான் எங்க குலதெய்வம் இருக்கு. எங்க குடும்பத்துல நாங்க வந்து அங்க இருக்க வள்ளிலிங்கசாமி, வள்ளி அம்மைன்னு சொல்லிட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வள்ளிலிங்கசாமி, அந்த வள்ளிலிங்கசாமிக்கு நாங்கள் அடிமைகள். அந்த ஊரை சேர்ந்தவர் இவர். அதுவும் தேவர் பரம்பரையில் வந்தவர். தேவர்கள் என்னன்னா எதற்கு அஞ்சாதவர்கள், முன்வைத்த காலை பின் வைக்காதவர்கள். அந்த காலத்தில் முகலாய பேரரசின் மாலிக் காபூர் என்பவன் பாண்டிய நாட்டிற்கு படையெடுத்து விழுந்த பொழுது இந்த வீர மறவர்களால் தான் அவன் திரும்பி சென்றான். வெல்ல முடியாது என்று, பாண்டிய நாட்டை வெல்ல முடியாத ஒரே நாடு என்று மாலிக் காபூர் திரும்பி சென்றது காரணம் இந்த வீர மறவர்கள். எங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் எல்லோரும் வாணிபத்தை செய்பவர்கள். நாங்கள் பாண்டிய நாட்டிற்கு குடியேறும் பொழுது அந்த பாண்டிய மன்னரை ஒன்றுதான் கேட்டோமாம், எங்களுக்கு காவலுக்கு நீங்கள் மறவர்களை அனுப்பித்தால் நாங்கள் உங்கள் நாட்டிற்கு வருகிறோம் என்று. அப்படி எங்களுக்கு காவலுக்கு வந்தவர்கள் தான் நாங்கள் பழம்பெருமையே பாடிக்கொண்டே இன்னும் இருக்கிறோம். அவர்கள் நன்றாக முன்னேறிவிட்டார்கள். எங்களுக்கு காவலுக்கு வந்தவர்கள், அதுவும் எங்கள் குலதெய்வம் ஊரை சேர்ந்தவர். அதனால்தான் என்னமோ இவர் நேர்மையானவர், நல்லவர், அந்த குலத்தையும் சேர்ந்தவர். அப்படிப்பட்டவர் தான் இந்த சந்திரசேகர். துவாரில் வந்தால் அப்படித்தான் இருக்க முடியும். அதனால் தானோ என்னவோ அந்த ஆண்டவனையே பார்த்து, நீ கேசட்டை ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ போடலாமா, போட்டா ஆடியோ வராதுன்னு ஆடியோ இல்லாம பண்ணிவிட்டார். ஆடியோ ரிலீஸ் பண்ணாம ஆடியோ வரப்படாதுல்ல, இதுவரைக்கும் யாரும் அதை பண்ணல, அந்த ஆண்டவனே பண்ணிட்டார். அப்படி இருக்கலாம். இவர் நல்லதை செய், நல்லதை நினை, உனக்கு நல்லதே நடக்கும். அந்த மாதிரி தான் இவர் நல்லதை நினைச்சுதான் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கூலுக்கு எவ்வளோ பண்ணியிருக்காரு, இங்க இந்த இதையும் நடத்திட்டு இருக்காரு. இதை பார்த்து மற்றவங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். இந்த பிள்ளைகளுக்கு அதனால ஒரு உதவியும் கிடைக்கலாம். இது ஒரு முன்னுதாரணமா இருக்கலாம். பல லட்சங்கள் செலவு எங்கேயோ செலவு பண்ணுவதற்கு இங்கே செய்யலாமே. இந்த குழந்தைகளுக்கு வேடிக்கை பார்க்க அந்த மனசுகளுக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுப்போம். இந்த இவ்வளவு நல்ல உள்ளவங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த படம் கொஞ்சம் வெயில் கொஞ்சம் மழை ரெண்டும் கலந்திருந்தா ஊர் நாடு எப்படி நல்லா இருக்கும். அப்படி இந்த படமும் நன்றாக இருக்கும் என்று நான் வணங்கும் என் அப்பன் வள்ளிலிங்கத்தை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.